நகைகளோடு நத்தனன் வீதியிலே தனியாக சென்று மீண்டும் அவளால் என்றைக்கு திரும்ப முடிகிறதோ அன்றைக்கு தான் இந்தியா உண்மையான சுதந்திரம் பெற்றது என்று நான் கூறுவேன் என்று காந்தியடிகள் சொன்னார். டாக்டர் அம்பேத்கர் சொன்னார், நான் உருவாக்கிய அரசியல் சட்டம் தான் என்றாலும் இது உடை தெரியப்பட வேண்டும் என்றார்கள். காந்தியடிகள் இங்கே சுதந்திர பெற்ற போது இந்தியாவுக்குள்ள கொண்டாட்டங்கள் இருந்த போது காந்தியடிகள் நவகாலியிலே அமர்ந்து கொண்டு இந்த போராட்டத்தை சுதந்திர கொண்டாட்டத்திலே கலந்து கொள்ளாமல் அந்த இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக நவகாலியிலே இருந்தார்கள். அவர் சொன்னார், காந்தியடிகள் சொல்றார், கேளுங்க, நான் பெற்று தந்த சுதந்திரம் தான் என்றாலும் அதை காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு கிஞ்சித்தும் இல்லை என்று காந்தியடிகள் சொல்றார். ஏன் இவ்வளவு விரக்கியா பேசுறாங்க? டாக்டர் அம்பேத்கர் சொல்றார், சட்டம் உடை தெரியப்பட வேண்டுகிறார். காந்தியடிகள் சொல்றார், நான் உருவாக்கிய நான் பெற்றுத்தந்த சுதந்திரம் இதை காப்பாற்ற நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிறார்கள். அந்த விரக்தி கோட்டுக்கு இன்றைக்கு பார்க்கிற போது இந்திய திருநாட்டிலே இன்னும் இந்த தீண்டாமை ஒழிந்த பாடில்லை. மாணவர்களிடையே பார்க்கிற போது கூட வன்முறை கலாச்சாரம் ஏற்பட்டு விடுமோ என்கின்ற பயம் இருக்கிறது. ஏனென்றால் கோவையிலே கூட +2 மாணவன் 2 பேர் வீட்டிலே 3 மாணவர்கள் 2 கத்தியால் தாக்கியிருக்கிறார்கள் என்ற செய்தி வருகிற போது வன்முறை கலாச்சாரத்தை இவர்கள் கையில் எடுத்து விட்டார்களோ இந்த பயம் இந்த நாட்டு மக்களுக்கு இந்த அரசுக்கு இருக்கிற காரணத்தினாலேதான் இந்த அரசு சொல்றது என்ன சொல்லுகிறது என்றால், இங்கே மாரல் சயின்ஸ் என்ற ஒரு வகுப்பு நான் படிக்கின்ற போது எனக்கு மாரல் சயின்ஸ் நீதி போதனை இருந்தது. இதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பார்க்கிற போது கூட எங்கேயுமே இந்த நீதி போதனை இல்லை என்று சொல்லுகிற போதுதான் அந்த நீதி போதனை இருக்குமே ஆனால்